குருபியோ நமக. கோதை அழைச்ச ரங்கமன்னாருக்கு கேட்டதோ இல்லையோ, சொந்தக்கார பந்துக்கள்லாம் கேட்டதான். எல்லாரும் பரிகாசம் பண்றா. இவருக்கு ஏதோ கிரகம், ஏதோ பூதம் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா மனுஷாலே ஒருத்தருக்கு பார்த்தா பேசுறது இல்லை. கிளியை பார்த்து எவனாவது பேசுவானா, குயிலை பார்த்து எவனாவது பேசுவானா? இவருக்கு பூதம் பிடிச்சிருக்குன்னு பேசலாம். எனக்கு ஒரு வியாதி தான், ஆனா என்ன வியாதின்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கும் நோய் ஆக்கும் என் நோய் இது கரிக யாரே அம்மனே நீ துளவிப்பட்டாதே. காட்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் பகவத்கீக்கும் ஆக்கும் என் நோய் இது கரிகளாக. அந்த காட்கடல் வண்ணன் ஷாமசுந்தரன் அவன் வந்து என்னோட கை பிடித்தால் முடிய என்னோட நோய் தீராது அப்படின்னு நாச்சியார் திருமொழியில ஒரு பாஷத்தை எழுதுற. பெரியாழ்வார் மட்டும் பரிகாசம் பண்ணல. அவர் சொல்லிட்டார், கோதை மேலும் மேலும் பக்தி பண்ணு, கோவில்ல இருக்க மூர்த்தி தானே நினைக்காத, பக்தி பண்ணாமல் வருவார். எப்படி ருக்மணிக்கு கிருஷ்ணன் கிடைச்சானோ, எப்படி சீதைக்கு அந்த ராகவன் கிடைச்சானோ உனக்கு ரங்கநாதன் கிடைப்பாமா? பெரியாழ்வாரோட வார்த்தைகள்னால மனமகிழ்ந்த கோதை அதுக்கான முயற்சிகளை ஆரம்பிக்கலாம். அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஹரியோம் ஹரியோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.